ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் மேட்ப்ளாட்லிப்பில் இருக்கிற சப்ளாட்ஸ் என்ற ஒரு கான்செப்டை பற்றி நாங்கள் டீப்பாக பார்க்கலாம். அகெயின் நாங்கள் வந்து எங்களோட மேட்ப்ளாட்லிப் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா விசுவலைசேஷன்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். மேட்ப்ளாட்லிப்ண்டா என்ன, அடுத்தது வந்து பைப்ளாட் ஏபிஐ, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஏபிஐ, இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றது என்ன மாதிரி நாங்கள் வந்து என்ன ஃப்ளாட் வந்து கிரியேட் பண்ணுறது, லைன் கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது, மற்றது எப்படி நாங்கள் ஸ்கேட்டர் ப்ளாட் கிரியேட் பண்ணது எல்லாமே நாங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, தயவு செய்து என்ன என்னோட சேனலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது என்ன, எப்படி வந்து சப்ளாட்ஸை கிரியேட் பண்ணுறோம், அது வந்து சப்ளாட்ஸ் என்ன, அந்த சப்ளாட்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன டிரெக்டாக வந்து கோடிங் பாட்டுக்குள்ளே போவேன். ஸோ நீங்கள் அப்படியே என்னோட ஃபாலோவில் நான் கோட் பண்ணுறேன்னா கோட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு திரும்பி நான் கொமனா வந்து ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணும்போது நான் கொமனா வந்து ஃபிகர் அண்ட் ஆக்சிஸை வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ இதான் எங்களோட பேசிக்கான ஒரு ஐடியா. இதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ஃபிகர் அண்ட் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணுறது சேம் கான்செப்ட் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இங்கே ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணும்போது ஓகே நீங்கள் சப்ளாட்ஸ் ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வரோம். சரி, அப்போ சப்ளாட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி, பட் இன்றைக்கு அதை டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே நான் ஆக்சிஸை டிஃபைன் பண்ண போகிறேன். டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் எப்படி நான் டிஃபைன் பண்ணுவாங்க, ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 2. நான் ரொம்ப நான் டிரெக்டாக அங்கே என்ன ஆக்சிஸ் கொடுத்துட்டு போகிறோம், ஏஎக்ஸ் கொடுத்துட்டு போவோம். பட் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து அந்த அந்த ஆக்சிஸை டிஃபைன் பண்ணுறோம். ஆக்சிஸ் 4. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 2, ஆக்சிஸ் 3, ஆக்சிஸ் 4 என்ன நாங்கள் வந்து நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து 4 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணி, உங்களுக்கு தெரியும் ஆக்சிஸ்ன்னு சொல்ல வரது ஒன்று இல்லை. ஒரு எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் கொமனாக வச்சிருக்கிறதா ஒரு ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, இப்போ அதை தவிர ஒரு ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதை மாதிரி இப்போ 4 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிக்கோம். சரி, கிரியேட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் சப்ளாட்ஸ் ஒரு கான்செப்ட் தானே கேட்குறோம். இங்கே போய் பிஎல்டி, ஸோ பிஎல்டின்னு ஒன்றும் இல்லை, எங்கள் மேட்ப்ளாட்லிப்போட என்ன ஒரு ஷோட்டம். சரி, நாங்கள் ஆல்ரெடி மேட்ப்ளாட்லிப் தான் பார்த்துட்டு வரோம். நாங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்ன அந்த பிஎல்டி அந்த ஷோர்ட் ஃபார்மை கால் பண்ணி இப்போ நாங்கள் சப்ளாட்ஸை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம், டிரெக்டாக வந்து என்ன இப்படி டிரெக்டாக கால் பண்ண இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணோம்னா எங்களோட பிஎல்டி டாட் அண்டு கால் போது அந்த பிஎல்டிக்குள்ளே இருக்கிற என்ன மொடியூல் இல்லாட்டி என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லணும். ஸோ அதை கால் பண்ணோம்னா எங்களுக்கு சப்ளாட்ஸ் வந்து கால் ஆகிடும். சரி, இப்போ இதுக்குள்ள சில பேராமீட்டரில் எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ஸோ அதை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ உங்களோட அவுட்புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்க, ஓகே இதைத்தான் சப்ளாட்ஸ்ன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் இப்போ நான் அவுட்புட்டை பார்க்கும்போது இன்னொரு பெட்டர் ஐடியா இருந்தது. ஸோ நான் அதுக்குள்ள இருக்கிற பராமீட்டர்ஸ் இல்லாட்டி என் ஆர்குமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணல. நம்பர் என் ரோஸ்ன்னு சொல்ல வர்றது நம்பர் ஆஃப் ரோஸ். சரியா, ஸோ இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு. ஸோ அதை வந்து என் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஷோர்ட் ஃபார்ம் 2 கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ் சைஸ். அப்போ நாங்கள் ஆல்ரெடி இந்த ஃபிக்ஸ் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க. நீங்கள் மேலே பலம் என்னோட பழைய 2-3 வீடியோஸ் பார்த்துருந்தீங்களா தெரியும். நாங்கள் ஃபிக்ஸ் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன சேம் அதை தான் டிஃபைன் பண்ணு. ஸோ நாங்கள் இங்கே 10,6 போகிறோம். ஸோ இங்கே கொடுத்தேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட வந்து என்ன எங்களோட ஃபிகரையும் ஆக்சிஸை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். பட் இங்கே ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஸ் கொடுத்துருணும். ஓகே, நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, 4 ஆக்சிஸ் வந்திருக்கு. சரியா, இப்போ விளங்குதா, நான் இதில் ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 2, ஆக்சிஸ் 3, ஆக்சிஸ் 4 போட்டு நான் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆக்சிஸ் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்க வேணும். அப்போ நானே இதில் 4 தரம் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னடா 4 தரம் 1 2 3 4 போடுறேன்னா, பட் அதுக்கு ரீசன் வந்து என்ன, நாங்கள் 4 ஆக்சிஸ். அப்போ நாங்கள் ஒரு ஃபிகர், அதான் நீங்கள் என்ன ஒரு பிளாங்க் பேப்பரில் வந்து அந்த பிளாங்க் பேப்பரை 4 வந்து என்ன கன்வெர்ட் பண்ணி வச்சு 4 பிரித்து வச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கணும். இப்போ 4 கிராஃப் வந்து நான் இருக்கிற போகிறேன். 4 கிராஃப் வந்து ட்ரோ பண்ண போகிறேன் ஒரே பேப்பர் ஒரு பிளாங்க் ஷீட் இல்லாட்டி ஒரு கேன்வாஸில் வந்து அதை 4 டிவைட் பண்ணி அந்த 4 பாட்டுலேயும் வந்து 4 கிராஃப் பார்த்து 4 டிவைட் பண்ணுன்னு சொல்ல வாருங்க. 4 கிராஃப் 4 ஆக்சிஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் பாருங்க, ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். என்னோட மவுஸை பார்த்தீங்கன்னா சரி, இதில் ஒரு இதில் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு ஒய் ஆக்சிஸ் எக்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் வந்து என்ன ஒரு ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கும். அகெயின் நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் இப்படி ஒரு ஆக்சிஸை காமன் ஆக்சிஸாக கொண்டு வரணும். அகெயின் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோம் ஒரு வீடியோவில். ட்வின் எக்ஸ் என்ற ஒரு ஐடியா வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அகெயின் நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இப்போ 4 ஆக்சிஸ் ஓகே நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி நாங்கள் ஃபுல்லாக இதில் எப்படி டேட்டா கொண்டு வரோம். இப்போ டேட்டா இப்போ கிராஃப் வேணும்னா எங்களுக்கு டேட்டா வேணும். இப்போ டேட்டா வச்சு தான் நாங்கள் என்ன இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு லைன் கிராஃப் இல்லாட்டி எனக்கு ஹிஸ்டோகிராம் இல்லாட்டி ஒரு பார் கிராஃப் இல்லை என்ன ஒரு பார் பிளாட் அந்த மாதிரி கிராஃபில் வந்து கிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கு எப்படி நான் டேட்டா கொண்டு வரப்பேன்னா, ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆக்சிஸ்லேயும் நாங்கள் என்ன
ஒவ்வொரு கிராஃப் கொண்டு வரலாட்டி ஒவ்வொரு கிராஃபை கொண்டு வரலாம். அப்போ உங்களுக்கு அப்போ இதில் கேட்கலாம் நீங்கள் எது ஆக்சிஸ் 1, எது ஆக்சிஸ் 2, எது ஆக்சிஸ் 3, எது ஆக்சிஸ் 4. ஓகே, நாங்கள் அதை பார்த்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் 1 கொடுக்குறேன். ஆக்சிஸ் 1ன்றது வந்து இந்த நாலில் ஒரு ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் 1 இருக்க போகுது. சரி, அப்போ நான் அதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து லைன் கிராஃபை கொண்டு வர போகிறேன். ஓகே, நாங்கள் லைன் கிராஃப் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா, நாங்கள் லைன் கிராஃப் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் லைன் கிராஃப் பார்த்துருக்கோம். சரியா, லைன் கிராஃப் வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இந்த பிளட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி தான் லைன் கிராஃப் கிரியேட் பண்ணணும். சரி, நீங்கள் மாறி காணாம இருக்கணும். இல்லை பிஎல்டின்னு சொல்லுவாங்க, நாங்கள் மேட்ப்ளாட்லிப் ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கே பிஎல்ஓடின்னு சொல்ல வரது, பிளட்னு சொல்ல வரது லைன் கிராஃப் ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரி, அப்போ நாங்கள் ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸ் வேல்யூ y வேல்யூ, அப்போ நாங்கள் அதுக்கு எடுத்தால் எக்ஸ்காம எக்ஸையும் അതിൻ്റെ ஸ்கேடையும் கொடுத்துருவோம். ஓகே, நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம், இங்கே நாங்கள் அதை மாதிரி கொடுக்கலாம். பட் நான் என்ன டிரெக்டாக வந்துட்டேன், நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் நான் டிரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. நாங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா எங்களோட எக்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த எங்களோட எக்ஸ். சரி, நீங்கள் இங்கே இந்த எக்ஸ் வேறு யோசிக்க கூடாது, இதான் எங்களோட எக்ஸ். ஸோ இங்கே என்ன நம்பா இம்போர்ட் பண்ணி நம்பாயில் இருந்து லின் ஸ்பேஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணான்னு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா எக்ஸ் எக்ஸ் பை 2 கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் வேல்யூயும் கொடுக்கணும், y வேல்யூயும் கொடுக்கணும். எக்ஸுக்குரிய y வேல்யூயும் கொடுக்கணும். அப்போ முதலாவது எக்ஸ்ன்றது எக்ஸ் வேல்யூ, y வேல்யூக்கு பதிலாக என்ன எக்ஸிൻ്റെ ஹாஃப், இந்த எக்ஸிൻ്റെ அரைவாசியை வந்து y வேல்யூன்னு சொல்கிறேன். இந்த ஆக்சிஸ் வந்து இப்போ இதை கூட ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் ஒரு லைன் கிராஃப் வருது. அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தோன்னே விளங்க என்ன, அப்போ ஆக்சிஸ் 1 சொல்ல வந்தது இதுதான் ஆக்சிஸ் 1. நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஸ் 1க்கு தான் பிளாட் கிரியேட் பண்ணாங்க. 4 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சிஸ் 1, AX1, AX2, AX3, AX1. இப்போ அந்த அதில் AX1 எடுத்து அதில் லைன் கிராஃப் கிரியேட் பண்ணதுக்காண்டி PLOT பிளாட் கொடுத்தேன். அப்போ அதில் பிளாட்டை கொடுத்து அந்த எக்ஸ் வேல்யூயும் y வேல்யூயும் கொடுத்துங்கன்னு பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் வந்தது. அப்போ இனி நாங்கள் ஆக்சிஸ் 2க்கு ஒரு கிராஃபை கொண்டு வரோம். இப்போ ஆக்சிஸ் 1 லைன் கிராஃப் கிரியேட் பண்ணோம். நாங்கள் ஆக்சிஸ் 2ல் வந்து என்ன கொண்டு வருவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஸ்கேட்டர் ப்ளாட்டை கொண்டு வரோம். சரி, எக்ஸ் ஸ்கேட்டர் ப்ளாட். சரி, ஸ்கேட்டர் ப்ளாட்னா உங்களுக்கு தெரியுமாக்கி நாங்கள் என்ன கொமனாக வந்து என்ன ரெண்டு நியூமரிக்கல் வேரியல் எடுத்து அதுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் வந்து ஸ்கேட்டர் ப்ளாட் யூஸ் பண்ணோம். ஸோ எப்படி நாங்கள் இதில் வந்து ஸ்கேட்டர் ப்ளாட்டை கொண்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே இதில் ஆக்சிஸ் 2 வந்து எதாவது நான் சொல்ல போகிறேன், இதா இல்லாட்டி இதா. அப்போ நான் என்ன நாங்கள் அவுட்புட்டை ரன் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சோம். பண்ணால் நீங்கள் என்ன ரன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள் எது ஆக்சிஸ் 2 வரப்போகுது இல்லையா. இப்போ நான் இதில் ஸ்கேட்டரை கொண்டு வரேன். ஸ்கட்டரை கொண்டுட்டு ஓகே, இப்போ இதுக்கு நாங்கள் என்ன டேட்டாவை நான் கொண்டு வர போகிறோம்னா எஸ் ஓகே, நீங்கள் கொமனா தெரியுமா ரெண்டு வேரியல் ஒரு எக்ஸ் வேரியல் ஒரு y வேரியல். அப்போ நான் டிரெக்டாக வந்து என்ன நான் நம்பர் மூலமாகவே என்ன ஒரு ரெண்டம் வேரியலை நான் உள்ளே கொண்டு வரேன். சரியா, ரெண்டம் வேரியலை உள்ளே கொண்டு வரேன். ரெண்டமாக வந்து இந்த டேட்டா போய் நான் கொடுக்குறேன். நாங்கள் ஆல்ரெடி நம்பாய் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோமே. நீங்கள் நம்பாய் புதுசு நம்பாய் நான் என்பிஎன் சொல்ல வர ஒன்றுமே நம்பாய் நாங்கள் நம்பாய் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் தெரியும் நாங்கள் லைன் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்பாய் தான் நாங்கள் ஷோர்ட்டாக வந்து என்பிஎன் சொல்கிறோம். நாங்கள் ஸோ நீங்கள் எப்படி நம்பாய் இது என்பிஎன்லேருந்து சொல்லுவோம்னா இந்த ஷோர்ட் ஃபார்ம் தான். சரி, நம்பாய் தான் நாங்கள் ஷோர்ட் ஃபார்ம் என்பிஎன் சொல்கிறோம். சரி, இப்போ நான் இங்கே வந்து என்ன ரெண்டமாக வந்து எக்ஸுக்கு வெளியே கொடுக்க சொல்லி தெரியும். அதுக்கான நான் 10 கொடுக்குறேன். இது சேம் காமா கொடுத்து திருப்பி என்ன திருப்பி அதே ரெண்டம் வெளியே வந்து சேம் ரெண்டம் வெளியே வந்து என்ன ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுக்குறேன். என்னத்துக்காண்டி எங்களோட ஸ்கேட்டர் ப்ளாட்டை நாங்கள் வந்து ட்ரா பண்ணுறதுக்காண்டி. நான் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட ஸ்கேட்டர் ப்ளாட் என்ன ரெண்டமாக கொடுத்தாலும் என்ன ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸ்கேட்டர் ரெண்டு வேரியல் இப்போ எக்ஸ் எக்ஸ் இருக்குது, y எக்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்துருக்கு. அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சிஸ் 2ன்றது இப்போ எதுன்னு உங்களுக்கு விளங்கிது. அப்போ இதான் என்ன ஆக்சிஸ் 2. அப்போ விளங்கிருக்கு இது ஆக்சிஸ் 2 சொல்ல வந்தேன் நான். சரியா, இப்போ நாங்கள் ஆக்சிஸ் 3 கண்டுப்போம். ஆக்சிஸ் 3 எது, இது ஆக்சிஸ் 3 இல்லாட்டி என்ன இது ஆக்சிஸ் 3 பார்த்துருவோம். சரி, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதில் இது ஆக்சிஸ் 3 இல்லாட்டி என்ன இது ஆக்சிஸ் 3 பார்க்கணும். இப்போ நாங்கள் திருப்பி நான் இருக்கா கோடு இருக்கா என்ன ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது ஆக்சிஸ் 3 நாங்கள் இதில் வந்து என்ன பார் ப்ளாட்டாக கொண்டு வரப்போம். சரியா, நான் அதுக்கு நான் தெரியும் உங்களுக்கு பார் ப்ளாட் கிரியேட் வந்து பார் என்ன இந்த கீவேர்டை நான் கால் பண்ணிவிட்டு இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஒன்றுமே இல்லை. என்ன ஆல்ரெடி நாங்கள் வந்து பார் ப்ளாட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண அதே டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கிரியேட் பார் ப்ளாட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா யூஸ் பண்ணால் இந்த ஃபுட் ப்ரைஸஸ் தானே நாங்கள் ஃபுட் ப்ரைஸ் டிஃபைன் பண்ணிக்கிறோம் தானே. இந்த இன்ஃபர்மேஷன் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துனாங்க, அகைன் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் பார் ப்ளாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் டிரெக்டாக என்ன இந்த இன்ஃபர்மேஷனே என்ன டிரெக்டாக எடுத்துக்கிறேன். சரி, இதை நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து என்ன எந்த மெதட் ஒன் டெக் அங்கே இங்கே கொண்டே கொடுக்குறேன். சேம் இன்ஃபர்மேஷன். சரி, கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து என்ன எந்த இதில் அவுட்புட் வரவில்லை. வெயிட், அங்கே எரர் ஒன்று இருக்குது, எரர் ஒன்று வந்திருக்கு. axis 3 bar put price dot key values.
அவுட்புட் வரவில்லை, சின்ன ஒரு எரர் இருக்கு. பார்த்துருவோம். எக்ஸிஸ் 3 எஸ். புட் ப்ரைசஸ் டாட் புட் ப்ரைசஸ் டாட் கீஸ் புட் ப்ரைசஸ். ஓகே, சின்ன ஒரு எரர் இருக்கு நிக் ஐ திங்க். X3. ஓகே, நாங்கள் வந்து வெயிட்டில் வந்து புட் ப்ரைஸை நான் ஒரு டிஃபைன் பண்ணல. ரன் ஆல் செல்ஸை கொடுத்து பார்ப்போம். வேற ஒன்று இருக்கு. அட இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமா போடணும். சரி, நான் காமா போடல பார்த்தியா, அதான் பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே இருக்கும் நம்புறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்கட பார் பிளாட்டை வந்து கொண்டு வந்துட்டு அப்போ உங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்துட்டு Axis 3ன்னு சொல்ல வருது. என்ன Axis 3ன்னு சொல்ல வருது, இந்த பகுதி தான் என்ன Axis 3ன்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் 4 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து என்ன 2 ஆக்சிஸுக்கு வந்து 3 ஆக்சிஸ் வந்து ஃப்ளாட் பண்ணிடுவோம். 3 ஆக்சிஸ்லேயே என்ன 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதில் வந்து பார்க்கிட்டீங்களா உங்களுக்கு விளங்கும் என்ன Axis 3ன்றது இதை தான் கொடுக்குது. இதில் பார் பிளாட் கொண்டு வந்துட்டு இப்போ 4வது பிளாட் இப்போ இன்னொரு பிளாட் எங்கள்கிட்ட எம்டியாக இருக்கு. அப்போ அது நாங்கள் அதில் என்னட்ட கொண்டு வரணும், அதில் ஹிஸ்டோகிராமை கொண்டு வந்துடும். ஓகே, நான் ஹிஸ்டோகிராம் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தோம். இப்போ ஹிஸ்டோகிராமை கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து என்ன டேரெக்டாக வந்துட்டு எந்த வேலையும் கொண்டு வரல. நான் இப்போ என்ன நம்பர் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து ரேண்டமாக என்ன ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ரேண்டம் ரேண்டம் டாட் ரெண்ட் என்ன கொடுக்குறோம். சரி, ரெண்ட் என்ன உங்களுக்கு தெரியும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். அகெயின் லாஸ்ட் வீட்டில் வந்து டீப்பாக பார்த்துனாங்க. செக் பண்ணி பாருங்கள். நான் 1000 கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்களா. இதான் எனக்கு ஹிஸ்டோகிராம். இதில் வந்து கொலன் கொடுத்தேன். இப்போ கொலன் கொடுக்க வந்து கீழே வந்து அந்த அவுட்புட் டெக்ஸ்ட் வரும். ஸோ அதுக்காண்டி தான் இல்லை கொலன் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா இந்த 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 கண்டாக்ட்ஸ் இல்லை அப்படின்னு தான் இல்லை செமிகொலன் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட Axis 4 வந்து ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. ஸோ இதான் என்ன நாங்கள் வந்து சப்ளாட்ஸ்ன்னு சொல்ல வரோம். சப்ளாட்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரே கேன்வாஸ் இல்லை, ஒரே ஃபிகரில் வந்து இப்போ ஒரே ஃபிகர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஃபிகர் தான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கேன். அந்த ஒரே ஃபிகர்ன்றதுக்குலாம் வந்து ஒரே ஒரு நீங்கள் ஒரு பிளாங்க் பேப்பர் இல்லாட்டி ஒரு ஷீட் ஒன்று இருக்குது, ஒரு ஷீட் தான் எடுத்து அதை 4ஆக டிவைட் பண்ணி அந்த அப்படி 4 கிராஃப் வந்து ஒரே பார்வையில் வந்து பார்க்கக்கூடியது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து சிங்கிள் கிராஃபாக கிரியேட் பண்ணோம். ஒரு ஃபிகரில் வந்து ஒரு கிராஃப் தான் கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராஃபையும் வந்து நாங்கள் என்ன கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து நாங்கள் சப்ளாட்ஸ் டிஃபைன் பண்ணி 4 கிராஃப் இதில் பார்த்தீங்கன்னா என்ரோஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு மேட்ரிக்ஸ் என்ன தெரியும், மேட்ரிக்ஸில் ரோஸ் அண்ட் கொலம்ஸ் இருக்குன்ற ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் நீங்கள் யோசிக்கலாம். வந்து என் ரோஸ் அண்ட் சொல்ல வரேன். நம்பர் ஆஃப் ரோஸை பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது. 2 ரோ டேக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 2 ஆக்சிஸ் இருக்குது, செகண்ட் ரோலையும் 2 ஆக்சிஸ் இருக்குது. அதே மாதிரியா அடுத்தது என்ன சொல்ல வருதுன்னா கொலம்ஸ். அப்போ என் கொலம்ஸ் நீங்கள் டாப் டு பாட்டம் பாருங்க. இதே ஒரு கொலமாக இருக்குது, ஒரு லைனும் ஒரு பார் கிராஃபும் இருக்கிறது. மேலே இருந்து ஒரு கொலம் பக்கத்தில் இன்னொரு கொலம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்க் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். இது ஸ்கேட்டர் பிளாட் டைம் ஹிஸ்டோகிராம் அதே மாதிரி கொலமாக திங்க் பண்ணிங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா என்ன அந்த மாதிரி கண்டாக்ட்ஸ்லாம் இது டிஃபைன் பண்ணுறது. ஃபிகர் சைஸ் ஒன்றுமே இல்லை. அந்த கிராஃப் வந்து ஓவராலாக வந்து என்ன அந்த ஒரு கிராஃப் எடுக்க போகிற சைஸை தான் நாங்கள் ஃபிகர் சைஸ்ன்னு சொல்ல வரோம். இந்த டோட்டலாக வந்து அந்த கிராஃப் எடுக்க போகிற எந்த பகுதிக்குள்ள வந்து என்ன பர்டிகுலர் அந்த கிராஃப் இருப்போம் சைஸ் அந்த பிளாங்க் நீங்கள் எவ்வளோ இடம் கொடுங்க, எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அந்த கிராஃப் அதை இங்கே கொமனாக வந்து ஃபிகர் சைஸ் டிஃபைன் பண்ணி இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணி இந்தியா கேன்வாஸ் இந்த ஃபிகர் சைஸ் இந்த 4 கிராஃபையும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதான் என்ன சப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் பண்ணணும். அகேன் எங்கள்கிட்ட இன்னொரு மெத்தட் இருக்குது, மெத்தட் 2. பட் நாங்கள் மெத்தட் 2 வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்றைக்கி நாங்கள் சப்ளாட்ஸ் பதம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கொமனா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து என்ன மறக்காம ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லாத சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.